வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சேனல் ரோட்ஸ் அண்ட் டிரைவ்ஸ்க்கு உங்கள் எல்லாரும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் மஹிந்திரா XUV 3XOட புதுசாக லான்ச் பண்ணப்பட்டிருக்க ரெவெக்ஸ் வேரியண்ட் வந்து பார்க்க போகிறோம். கம்ப்ளீட்டாக இன்டீரியர் எக்ஸ்டீரியரில் என்னென்ன அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். எக்ஸ்டீரியர் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மெயினாக காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் வந்து நிறைய இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்க்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் காமிக்கணும் அப்படின்றதுக்காக இன்டீரியரில் வந்து ஃபீச்சர்ஸும் வந்து அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ரெவெக்ஸ் வேரியன்ட்ஸ் வந்து அஃபோர்டபுளாக ப்ரைஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களில் நிறைய பேருக்கு இது சூட் ஆகும். மஹிந்திரா XUV 3XO ரெவெக்ஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8,94,000 ரூபாய். ரெவெக்ஸ் M வேரியண்ட்க்கு, ரெவெக்ஸ் M ஆப்ஷனலுக்கு 9,44,000 ரூபாய். ரெவெக்ஸ் Aக்கு 11,79,000. மூணுமே வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸ். மெயினான எக்ஸ்டீரியர் சேஞ்சஸ் என்னென்னா, ஃப்ரண்ட் கிரில் வந்து பாடி கலர் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஓவரால் எக்ஸ்டீரியர் நம்ம பார்த்தோம்னா டூவல் டோன் ஃபினிஷில் இருக்குது. பட் ஒரு ஸ்போர்ட்டியான அப்படி என்னென்னா 16 inch பிளாக் கலரில் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக 5 கலர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கிறது நெபுலா ப்ளூ, இது இல்லாமல் எவரெஸ்ட் ஒயிட்டு, ஸ்டெல்த் பிளாக்கு, டாங்கோ ரெட்டு, ஈவன் கிரே கலர்லேயும் வந்து இந்த வண்டி ஆஃபர் பண்ணுறாங்க. இது இல்லாமல் ரெவெக்ஸ் பேட்ஜிங் வந்து நம்ம பில்லர்ஸ்க்கு பின்னாடி பார்க்க முடியும், டெயில் கேட்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் மற்றபடி சி ஷேப்பில் இருக்கிற மாதிரி டெயில் லேம்போட கிராஃபிக்ஸு, அப்புறம் வந்து ஹரிசாண்டல் அந்த ஸ்ட்ரிப்பு எல்லாமே வந்து சேம் தான், எந்த சேஞ்சஸுமே இல்லை. மொத்தம் 2 என்ஜின் ஆப்ஷன்ஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. 1.2 லிட்டர் M ஸ்டாலின் ரெகுலர் பெட்ரோலில் 110 ஹார்ஸ்பவர் 200 Nm ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்புறம் 1.2 லிட்டர் M ஸ்டாலின் TGDI பெட்ரோல் இன்ஜின் ஆஃபர் பண்ணுறாங்க. 130 ஹார்ஸ்பவர் 230 Nm அது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நோ பெர்ஃபார்மன்ஸ் சேஞ்சஸ். இன்டீரியரில் வந்து ரெகுலரான வேரியண்ட்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸ், அதாவது 10.25 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம், அப்புறம் மல்டிஃபங்க்ஷன் ஸ்டீரிங் வீல் வித் கண்ட்ரோல்ஸோட, அப்புறம் டிரைவர் சீட் அட்ஜஸ்டபிலிட்டி எல்லாமே இருக்குது. இது இல்லாமல் ஒரு யூனிக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் லெதர் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டம் வந்து இருக்குது. அப்புறம் 35 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது, இன்க்ளூடிங் 6 ஏர் பேக்ஸ் இருக்குது, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் வித் ஹில் ஹோல்ட் கண்ட்ரோலோட, அப்புறம் டிஸ்க் பிரேக்ஸ் ஆல் 4 வீல்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல சேஃப்டி பேக் இருக்குது. இது இல்லாமல் ஐடனாக்ஸ் கனெக்டிவிட்டி இருக்குது, பில்ட்-இன் அலெக்ஸா இருக்குது, ஆன்லைன் நேவிகேஷன் இருக்குது, வயர்லெஸ் ஆப்பிள் கேப்லே ஆண்ட்ராய்டு கனெக்டிவிட்டியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் இந்த ப்ரைஸஸ் எல்லாம் வந்து காம்படிட்டிவாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதோட பொசிஷனிங் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரெவெக்ஸ் M பேஸ் வேரியண்ட் வந்து MX1க்கும் MX3க்கும் நடுவில் கொடுத்துருக்காங்க. இதுவே ரெவெக்ஸ் A வந்து பார்த்திங்கன்னா AX5க்கும் AX5 ப்ரோக்கும் வந்து நடுவில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி நம்ம எக்ஸ்டீரியர் டைமென்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேம் தாங்க, எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ பூட் ஸ்பேஸு, ஈவன் இன்டீரியர் ஸ்பேஸ் எல்லாமே வந்து சேம் தான். ரெவெக்ஸ் M அண்ட் M ஆப்ஷன்லேயும் நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா MX1ல் வர ஃபீச்சர்ஸ் இல்லாமல் நான் சொன்ன சேஞ்சஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஈவன் ரிமோட் கீலெஸ் என்ட்ரி இருக்குது, ஃபாலோ மீ ஹோம் ஹெட் லாம்ப்ஸ் இருக்குது. ஆனால் ரெவெக்ஸ் M ஆப்ஷனில் ஒரே ஒரு அப்டேட் தான். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த ப்ரைஸ் சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 50,000. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சன்ரூஃப் வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. இதுவே நம்ம ரெவெக்ஸ் A வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து நார்மல் சன்ரூஃப் கிடையாது, எலக்ட்ரிக் சன்ரூஃப் கிடையாது, இது வந்து பேனோரமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிளாக் லெதர் சீட்ஸு, டூவல் டோன் ரூஃப் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்க வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா டூவல் டோன் ஃபினிஷில் தானே இருக்குது. அப்புறம் வந்து பியானோ பிளாக் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெவெக்ஸ் M அண்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வீல் கவர்ஸ் தான், பிளாக் வீல்ஸ் கவர்ஸ் தான். அப்புறம் பாடி கலர்ட் கன் மெட்டல் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரெவெக்ஸ் A TGDIயில். அப்புறம் ஆட்டோ டிமிங் IFM வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சேஞ்சஸ். MX1க்கும் ரெவெக்ஸ்க்கும் ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா 95,000 ரூபாய் காஸ்ட்லியாக கொடுத்துருக்காங்க. ரெவெக்ஸ் M ஆப்ஷனல் ரெண்டுமே வந்து மேனுவல் ட்ரிம்ஸில் ஆஃபர் பண்ணுறாங்க. இதுவே ரெவெக்ஸோட A வெர்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து TGDI பெட்ரோலோட ஆட்டோமேட்டிக் ட்ரிமில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதோட ப்ரைஸும் AX5 1.5 லிட்டர் டீசல் AMTயோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சிமிலர் தான். ஸோ இது AX7 1.5 லிட்டர் டீசலுக்கு கீழே வந்து பொசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், ஒன்று பெட்ரோல் வேணுமா டீசல் வேணுமா. ஸோ உங்களுக்கு உங்கள் ப்ரியாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் இந்த பர்டிகுலர் வெர்ஷனை வந்து பிக் பண்ணிக்கலாம். இந்த வண்டி நிறைய பேருக்கு சூட் ஆகும். நான் ஏன் சொல்கிறேன்னா, மெயினாக வந்து சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் சட்டிலான சேஞ்சஸ் மட்டும்தான் இருந்தாலும், பட் ஸ்டில் இந்த ப்ரைஸஸ்க்கு வந்து கண்டிப்பாக வொர்த் இட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். See you all again. Take care.